இன்றைக்கி ஸ்பெஷல் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம். இந்த வெயிலுக்கு வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. சீசன் டைம்ன்றதால வாட்டர்மெலன் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. வாட்டர்மெலனை க்யூப் ஷேப்ஸில் நல்லா கட் பண்ணிவிட்டு சீட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அரைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சுகர் வேணும்னா 4 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நாட்டு சக்கரை வேணுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா தான் இருக்கும் டேஸ்ட். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி அதோட பல்பெல்லாம் எடுத்துருங்க, வடிகட்டுருங்க. நல்லா வடிகட்டினா தான் ஐஸ்கிரீமுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு வடிகட்டாமையே நீங்கள் ஜூஸாகவும் குடிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க, ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிளறிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஜூஸ் வரும் நல்லாவே. இப்போ கொஞ்சமாக ஜூஸ் கிடச்சிருக்கு, மறுபடியும் அந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோ பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஒரு ஆஃப் வாட்டர்மெலனில் தாங்க ஐஸ்கிரீம் செய்கிறேன். இந்த ஆஃப் வாட்டர்மெலனில் எனக்கு ஐஸ்கிரீமும் கிடச்சிது, ஜூஸும் கிடச்சிது. ஐஸ்கிரீம் மேக்கர் பார்த்திங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கிட்டேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 150லேருந்து 200க்குள்ளே தான் இருக்கும். வடிகட்டினா வாட்டர்மெலன் ஜூஸை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மேக்கர் இல்லைன்னா நீங்கள் வெறும் கிளாஸில் கூட ஊற்றிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் அப்படியே டேரெக்டாக வச்சிடலாம். இந்த மாதிரி சம்மர் டைமில் குழந்தைங்கள் வெக்கேஷனில் வீட்டில் தானே இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் வீட்லேயே செஞ்சு கொடுங்க. அவங்களையும் கூட ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல சம்மர் டைம் ஆக்டிவிட்டியாக இருக்கும். ஹெல்த்தியான வாட்டர்மெலன் ஐஸ்கிரீமும் கிடைக்கும், ப்ளஸ் வாட்டர்மெலன் ஜூஸும் உங்களுக்கு கிடைக்கும். வடிகட்டின ஜூஸை நல்லா ஊற்றிட்டு எல்லாத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடுறோம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அவ்வளோதாங்க, நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது தான். அவ்வளோதாங்க, ஃப்ரிட்ஜில் ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணுமோ உங்கள் ஃப்ரிட்ஜுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ நேரம் வச்சுக்கோங்க. 4 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் போதும். வீட்டில் இருக்க பாதாம் பிசினை வச்சு நம்ம வாட்டர்மெலன் ஜூஸ் குடிக்கலாம். எப்போவுமே வாட்டர்மெலன் ஜூஸ் குடிச்சு போர் அடிச்சிச்சு. இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாமே, எப்படி பாதாம் பிசின் போட்டு ட்ரை பண்ணால் எப்படி இருக்கும்னு பார்த்தேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ட்ரை பண்ணி பார்த்தா நல்லாவே இல்லை, ஓகே தான். இப்போ 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. 2 ஹவர்ஸ் கழிச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதுக்கு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் அந்த ஐஸ்கிரீம் மேக்கரை அதில் வச்சுருங்க. வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆனோடனே நல்லா ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஐஸ்கிரீம் ரெடி ஆகிட்ருக்கோம். டேஸ்ட் பண்ணி பார்த்தா செம்மையாக தான் இருந்தது டேஸ்ட். வீட்லேயே நல்ல ஹெல்த்தியான ஜூஸும் ஐஸ்கிரீமும் எங்களுக்கு கிடச்சிது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.